கேட்டல்ல 3 வகை இருக்கு. எத்தனை வகை? The first one is HEARING, hearing. சொல்லுங்க பார்க்கலாம். பிசிக்கல் பாடியோட பிசியாலஜிக்கல் லாங்குவேஜ். ரெண்டாவது கேட்டல் LISTENING, என்னது? மூணாவதா ஒரு ஹியரிங் இருக்குடா கண்ணு, ஒரு கேட்டல். அது மட்டும் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா டீச்சர் கிளாஸ் எடுக்கும்போது உங்கள் கவனம் இப்படி போகாது 1-to-1 கனெக்ஷனில் இருப்பீங்க. அப்படியே டீச்சர் உள்ளே போய் உட்காந்துட்டாங்கன்னா அந்த டீச்சரையே கூட்டிகிட்டு போய் நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீங்கள் தானே டாப்பராக வருவீங்க. மூணாவது கேட்டல் ஸ்பெல்லிங் மட்டும் நான் சொல்லுவேன், நீங்கள் சத்தமாக சொல்லிட்டே வாங்க. QUESTING. கொஸ்டிங் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க ஒரு பாத்திரம் இருக்குப்பா, ஒரு பாத்திரத்துல காரக்குழம்பு வச்சுட்டாங்க. பிராக்டிக்கல். உள்ள உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்காய் காரக்குழம்பு. தட்டுப்படி முடியாது. எக்ஸாமினர் வந்தார். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், வாட் இஸ் த கண்டென்ட் தேர்? சார் இட்ஸ் அ காரக்குழம்பு சார், புட் 5 marks. வாட் இஸ் இன்சைட்? ஓபன் பண்ணோம், எட்டி பார்த்தோம். சார் நத்திங் இஸ் சீன் சார். யூ டேக் தட் apparatus மேன், ஸ்டிர் இட். வாட் இஸ் apparatus கால்ட்? குழம்பு கலரத்துக்கு என்ன apparatus? கரண்டி. Take the கரண்டி and clarify. உள்ள கலர்னா சார் உருளைக்கிழங்கு is there sir, put 5 marks. சார் brinjal is there sir, put 3 marks. கருவேப்பிலை is there sir, put 1 mark. அப்ப உள்ள இருக்கிற கலரி வெளியே எடுத்து பார்க்கிறதுக்கு கையில இருக்கிறதுக்கு பேர் என்ன? கரண்டி. உள்ள கெமிஸ்ட்ரி டீச்சர் வந்துட்டாங்களா, பிசிக்ஸ் டீச்சர் வந்துட்டாங்களா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டீச்சர் வந்துட்டாங்களா அப்படின்னு உள்ள இருக்கிற டீச்சரை கரண்டி போட்டு வெளியே எடுக்கிறதுக்கு பேர் தாண்டா கொஸ்டின்னு பேருடா செல்லம். இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. கற்றல் எது வழியா நடக்குது? செல்வத்துள் செல்வம். அப்ப கிளாஸ் ரூம்ல எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? யாரோட செவிக்கு? உங்க காது எங்க இருக்க? கை வச்சு காட்டுங்க. இப்ப பாருங்க, கொஸ்டின் என்னன்னு சொல்ற பாருங்க. எல்லாரும் ஆள் காட்டி வரல நீட்டுங்க. கொஸ்டின் எது வழியா பண்றீங்க? அப்படியே இங்க வைங்க, இந்த முனையில இங்கிருந்து தடவிட்டே வாங்க. அப்படியே மெதுவா அப்படியே வாங்க. அப்படி இறங்குது பாருங்க, இறங்கி வளைதான். மறுபடியும் வாங்க, அப்படியே வளைஞ்ச ஒரு புள்ளி வைங்க. கொஸ்டின் மார்க்கே காதை தாண்டா போட்டாங்க.